This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெற 3 நாட்களில் 2300 விண்ணப்பங்கள் குவிந்திருக்கின்றன. சிறுமியை வளர்ப்பு நாய்கள் கடித்த விவகாரத்தை தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநகராட்சி விதித்திருந்தது. உரிமம் இல்லாமல் செல்லப்பிராணிகளை வளர்த்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தது. இந்நிலையில் 3 நாட்களில் 2300 விண்ணப்பங்கள் குவிந்திருக்கின்றன. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார் விவரம். ஏற்கனவே செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடிய நபர்கள் உரிய உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஏற்கனவே அறிவுறுத்தல் செய்து இருந்தது. சமீபத்தில் 1000 விளக்கு பகுதியில் வளர்ப்பு நாய் 5 வயது குழந்தையை கடித்து சம்பவம் ஏற்பட்டதற்கு பிறகு சென்னை மாநகராட்சி மீண்டும் செல்லப்பிராணிகள் வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு அறிவுறுத்தல் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் செல்லப்பிராணிகள் வளர்க்கக்கூடிய நபர்கள் உரிய உரிமம் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தல் செய்திருந்தனர். இது மாநகராட்சியினுடைய மண்டல வாரியாக உரிமம் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 3 நாட்களில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்காக 2300 பேர் உரிமம் பெறுவதற்கான அனுமதி கேட்டு சென்னை மாநகராட்சியில் உரிமம் பெறுவதற்காக விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். இது சென்னையில் இருக்கக்கூடிய 15 மாநகராட்சி மண்டலங்களிலும் பொதுமக்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். இதை சென்னை மாநகராட்சி உரிய முறையில் பரிசீலனை செய்து அவர்களுக்கான அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறது. மேலும் இதை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்தல் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல் செய்திருக்கிறது. அதே போன்று மாநகராட்சி சார்பாக செல்லப்பிராணிகள் வளர்க்கக்கூடிய நபர்களுடைய கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் மாநகராட்சி மண்டல வாரியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறாங்க. ராஜ்குமார், 3 நாட்களில் 2300 விண்ணப்பம் குவிவதற்கான ஆதாரமாக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. இந்த 5 வயது சிறுமியை ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவம். இந்நிலையில் அந்த சிறுமிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது. அந்த சிறுமி எப்படி இருக்கிறாங்க? உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? சுகாதாரத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் குழந்தையினுடைய சிகிச்சையும் அதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுத்திருந்தார்கள். குழந்தைக்கான சிகிச்சை முடித்து தனியார் மருத்துவமனையிலிருந்து குழந்தை வீடு திரும்பியிருப்பதற்கான ஏற்பாடுகளும் நடந்திருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் குழந்தைகளுடைய உடல் நலனை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளையும் மாநகராட்சி அதிகாரிகள் செய்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு புறமாக தான் பொதுவாக செல்லப்பிராணிகளை வளர்க்கக்கூடிய நபர்கள் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதே போன்று உரிய அனுமதி பெற வேண்டும், அதற்கான உரிமங்களை பெற வேண்டும் என்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அதற்கான அறிவுறுத்தலும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஆன்லைன் வழியாக உரிமம் பெற வேண்டும், தொடர்ச்சியாக அதை உரிமத்தை புதுப்பித்தல் செய்ய வேண்டும் போன்ற நடவடிக்கையிலும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். 15 மாநகராட்சி மண்டலங்களிலும் தொடர்ச்சியாக இது போன்ற கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை மாநகராட்சி எடுத்து வராங்க. கார்த்திகா, செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்கள் உரிமம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து 3 நாட்களில் 2300 விண்ணப்பங்கள் குவிந்திருக்கின்றன. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.